G7ஓட மீட்டிங், இந்த நாடுகளோட கூட்டமைப்பு, அவங்க நட்பு நாடுகளோட ஒரு முக்கியமான சந்திப்பு பிரான்ஸ்ல இன்னைக்கு நடந்துட்டு இருந்துச்சு. அதோட அறிவிப்பா தொடர்ந்து எப்படி இந்த நாடுகள் ஒண்ணா செயல்படுறது, எல்லாமே அதை பத்தின பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்தாலும், இதுல ரொம்ப பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு டாபிக் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தை சம்பந்தப்பட்டது தான். ஏன்னா ஈரான் யுத்தம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஈரான் யுத்தம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த கேள்வி ரஷ்யா உக்ரைன் யுத்தம் என்ன ஆக போகுது. ட்ரம்ப் அவர்கள் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாரு. ஈரான் விஷயத்துல ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தவர், அது முடிஞ்சதுன்னு சொன்ன உடனே ரஷ்யா மீது பொருளாதார தடை போடலாமா, இல்ல உக்ரைனுக்கு ஆயுத உதவிகள் கொடுக்கலாமா, ரஷ்யாவுக்காக உக்ரைனை கைவிடலாமா, இந்த மாதிரி பல கட்டத்தில் அவங்க ரஷ்யா பக்கம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். இது தொடர்பான அறிவிப்புகளும் நிறைய வந்திருக்கு. பேரலா பார்த்தோன்னா மாஸ்கோ ரெஃபனரி, ரஷ்யாவோட தலைநகரத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு ரெஃபனரி, இன்னைக்கு அது மிகப்பெரிய ஒரு தீ விபத்து உக்ரைனோட ட்ரோன்கள் தாக்குனதுனால அதையும் சந்திச்சிருக்கு. இன்னைக்கு காலையில் மாஸ்கோட ரெசிடென்ட்ஸ் அலாரம் வச்சு எழுந்தாங்களோ இல்லையோ, உக்ரைனோட ட்ரோன் சத்தம் உள்ள நுழைஞ்ச அந்த ட்ரோன்களோட சத்தம் அவங்க எல்லாரையும் எழுப்பி விடக்கூடிய அளவுக்கு பெரிய பெரிய எக்ஸ்ப்ளோஷன்ஸும் நடந்திருக்கு. இந்த மாதிரி பல தகவல்களை இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு தம்பிக்ஷா டிபி ட்ரெண்டிங்ஸ். ஈரான் சீஸ்ஃபயரோட அந்த ஃப்ரேம் ஒர்க் ரெண்டு சைட்லையும் அக்செப்ட் பண்ணப்பட்டுருச்சு. இப்போ இது வரைக்கும் இந்த யுத்தம் போன போக்கு வேற, அமெரிக்கா மற்றும் ஈரானோட அந்த இடையிலிருந்து அந்த மோதலானது வேற. ஆனால் இந்த ஒரு சீஸ்ஃபயர் வந்ததுக்கு அப்புறமா நிறைய நல்ல விதமான முன்னேற்றங்கள் இந்த ரெண்டு தரப்புக்கும் மத்தியில் ஏற்படும்னு பல ராணுவ வல்லுநர்கள், குறிப்பாக பூகோள அரசியல் சம்பந்தப்பட்ட ஆய்வுகளில் இருக்கக்கூடிய பல நபர்கள், பல வல்லுநர்கள் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாரோட ஒரு முக்கியமான சந்தேகம் மற்றும் ஒரு முக்கியமான பயமா என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த ஃப்ரேம் ஒர்க் அக்ரிமெண்ட்டாக மாறி சைன் ஆகுற வரை இதுல எந்த விதமான சாபட்டேஜ்ன்றதையும் இஸ்ரேல் பண்ணிடக்கூடாது. ஏன்னா லெபனான் ஃப்ரண்ட்ல ஹெவி ஒரு ஸ்ட்ரைக் நடக்கிறப்போ ஈரானுக்கு வேற வழி இருக்காது, அவங்க மீண்டும் தாக்குதலை தொடங்கலாம். அப்ப அமெரிக்கா இல்ல இஸ்ரேல் பக்கம் நிக்கிறதா இல்ல ஈரான் பக்கம், அதாவது இந்த அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறதான்னு சொல்லி அமெரிக்கா ஒரு முக்கியமான கடத்துல தள்ளப்படுவாங்க. அப்ப யாரும் எதிர்பார்க்காத பல முடிவுகள் எட்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவங்களோட அச்சங்களை தெரிவிச்சிருக்காங்க. இது எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். மேபி இஸ்ரேல் அதுக்கான பிளானிங்ல கூட இருக்கலாம். ஆனா இப்போ பெரிய ஒரு டாபிக்கா மாறி இருக்கிறது இந்த G7 தான். இந்த G7ஓட கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள், அவங்களுக்கான மீட்டிங் அண்ட் அதில் அப்சர்வரா நிறைய நாடுகள் அழைக்கப்பட்டிருந்தாங்க. இந்தியா உட்பட பல நாடுகள் இதில் கலந்துட்டாங்க. இந்தியாவோட பிரதமர் மோடி அவர்களும் இந்த ஒரு மீட்டிங்கில் பங்கேற்றாங்க. இப்போ இந்த G7 மாநாடு எதற்காக நடத்தப்படுது? குளோபல் 7 சொல்லக்கூடியதான் இந்த G7. அந்த நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவுகள், அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய வர்த்தகம், எப்படி இந்த உலகத்தில் இந்த நாடுகளோட டாமினன்ஸ் இருந்துட்டு இருக்கு, எப்படி எல்லாம் இந்த கிளைமேட்டிக்கல் சேஞ்சஸ், இப்படி எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு டிஸ்கஷன் தான் இந்த G7ஓட மீட்டிங். மோஸ்ட்டாக பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு சம்மந்தப்பட்டதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது ஆல்ரெடி G8 இருந்துச்சு. 2014 ரஷ்யா கிரீமியாவை தாக்குனப்போ, கிரீமியாவை அனெக்ஸ் பண்ணப்போ G8 ஆனது, குளோபல் 8 கண்ட்ரிஸ் ஆனது உடஞ்சு ரஷ்யா தவிர்க்கப்பட்டு G7 நாடுகளானது உருவாச்சு. பிரான்ஸ் இப்போ இதுக்கு தலைமை தாங்கிட்டு இருக்காங்க. பிரான்ஸ்ல வச்சு தான் இந்த மீட்டிங் நடந்து முடிஞ்சது. இதுல ஜெலன்ஸ்கி அவர்களும் இன்வைட் பண்ணப்பட்டிருக்காரு. ஜெலன்ஸ்கி அவர்கள் போறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா, கண்டிப்பா இந்த G7 மீட்டிங்ல உக்ரைன் பத்தி பெருசா பேசப்படும். இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல உக்ரைனோட நிலைப்பாடு என்ன, உக்ரைன் எந்த அளவுக்கு அமைதியை நோக்கி வந்துட்டு இருக்காங்க, இதுல ரஷ்யாவோட பொசிஷன் என்ன, இந்த மாதிரி பல கட்டத்துல டிஸ்கஷன்ஸ் ஆனது நடத்தப்படும். இந்த G7 மீட்டிங் முடிகிறப்போ ரஷ்யா உக்ரைன் சம்பந்தப்பட்ட முக்கியமான அந்த அறிவிப்புகளும் வெளியில வரும்ன்றத சொல்லிட்டு போயிருந்தாரு. அது சம்பந்தப்பட்ட சில அறிவிப்புகளும் வந்திருக்கு. ஆனா கிரெம்ளின் கம்ப்ளீட்டா அதை ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஜெலன்ஸ்கி டைரக்டா இது வரைக்கும், அதாவது கிரெம்ளினோட எந்த ஒரு முக்கியமான அதிகாரிகள் கிட்டையும், இந்த டாப் லெவல் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உக்ரைனோட எந்த அதிகாரிகளும் இது வரைக்கும் கிரெம்ளின் கிட்ட அதிகாரப்பூர்வமா ஒரு பேச்சுவார்த்தை தொடங்குறதுக்கான அந்த அறிவிப்புகளை கொடுக்கல, இல்ல அந்த அழைப்புன்றதை கொடுக்கல. ஜஸ்ட் மீடியா முன்னாடி மட்டும் நாங்கள் பேச்சுவார்த்தைகளை தொடங்குறதுக்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்துட்டு இருக்கோம், நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைகளை நடத்துறதுக்கு ரஷ்யாவுக்கு அழைப்பு கொடுத்துருக்கோம் மாதிரி சொல்லியிருக்காங்க, தவிர இன்னும் அதிகாரப்பூர்வமாக எதுவுமே நடக்கலன்றதை தெளிவுபடுத்தியிருக்காங்க. இப்படி ரெண்டு தரப்பும் மாறி மாறி ஒருத்தர் மேல ஒருத்தர் குற்றச்சாட்டு, அக்யூசேஷன் வச்சுட்டு இருக்கப்போ G7 மீட்டிங் ரஷ்யாவுக்கு நெகட்டிவான ஒரு இம்பாக்டை தான் கொடுத்துருக்கு. ரஷ்யாவுக்கு நெகட்டிவான இம்பாக்ட்ன்றது இந்த மொத்த நாடுகளும் அடுத்த கட்ட பொருளாதார தடைகளை போடுறதுக்கு தயாராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உக்ரைனுக்கு தேவையான உதவிகளையும் அனைத்து உதவிகளையும் செய்யறதுக்கு தயார்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்ததாகவும் உக்ரைனோட அதிபர் சொல்லியிருக்காரு. ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ உக்ரைனுக்கு வெப்பன்ஸ் கொடுக்கறதுல இருந்து யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உக்ரைனோட ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வரைக்கும் நிறைய இடத்துல உக்ரைனுக்கு ஆதரவான முடிவுகளை இந்த G7 கூட்டமைப்பில் கலந்துகிட்ட நாடுகள் எல்லாம் சேர்ந்து எடுத்திருக்கிறதா வெளியில தெரியுது. எக்ஸாக்டா அந்த பிளான்ஸ் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணப்படலனாலும் உக்ரைனுக்கு ஆதரவான செய்திகள் வெளியில வந்துட்டு இருக்கு. அதுவும் ரஷ்யா மேல சாங்ஷன்ஸ் எல்லாம் போட போறோம்னு அமெரிக்கா சொல்லியிருக்காங்கன்றப்போ இது எல்லாமே ஃபேவரா ஒன் சைடடா இருக்க மாதிரி தான் தெரியுது. இப்படி G7ல இருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்புகள் ஒரு பக்கம் பெரிய விஷயமா மாறிட்டு இருக்கப்போ, இன்னொரு சைடு ரஷ்யா உக்ரைன்ல நடந்திருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு நாள்ல நடந்திருக்கக்கூடிய சம்பவமும் பெருசமா இருக்கு. இப்போ ரீசெண்டா ரஷ்யா உக்ரைனோட முக்கியமான கல்ச்சுரல் சைட்ஸ் அடிச்சிட்டாங்க, தேவாலயங்களை தாக்கிட்டாங்க, இந்த குற்றச்சாட்டுகளை உக்ரைன் வச்சிருந்தாங்க. இப்போ இதோட தொடர்ச்சி என்ன நடந்திருக்குன்னா, இன்னைக்கு காலையில மாஸ்கோ ரீஜன் மீது ரொம்ப பெரிய ஒரு ட்ரோன் தாக்குதல், ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா 35க்கும் அதிகமான ட்ரோன்கள் மாஸ்கோவோட செக்யூரிட்டி ஜோனுக்குள்ள வந்திருக்கு. அதுல 32 ட்ரோன்கள் வரைக்கும் இன்டர்செப்ட்
இன்டர்செப்ட் பண்ணிட்டதா மாஸ்கோட மேயர் அவர்கள் சொல்லியிருக்காரு. 3 ட்ரோன்கள் வந்து அவுட்டர் ஜோன்ல, அந்த இன்னர் ரிங் ரோட்னு சொல்லுவாங்களா, அதுதான் ஃபைனல் செக்யூரிட்டி ஜோன். அதுக்கு முன்னாடி ரஷ்யாவோட எலக்ட்ரானிக் ஜாமிங்னால அது தன்னோட பாதையை மாற்றி கீழே விழுந்து வெடிச்சிட்டதா சொன்னாங்க. ஸோ இவங்களோட கணக்குப்படி பார்த்தோன்னா 100% நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிட்டோம். 32 ட்ரோன்களை டைரக்டாக இன்டர்செப்ட் பண்ணிட்டோம். மீதம் இருக்கக்கூடிய 3 ட்ரோன்கள் எலக்ட்ரானிக் ஜாமிங்னால கீழே வீழ்த்தப்பட்டு வெடிச்சிருச்சுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்கிருந்து வரக்கூடிய ஃபுட்டேஜை பார்க்குறப்போ மாஸ்கோ சார்பில் நிறைய தகவல்கள் இந்த இடத்துல மாற்றி சொல்லப்பட்டிருக்கு. மாஸ்கோ ரெஃபைனரி ரஷ்யாவோட ரொம்ப முக்கியமான ஒரு ரெஃபைனரி. வருடத்துக்கு பார்த்தோன்னா 100 மில்லியன் டன்ஸுக்கும் அதிகமான க்ரூடை ரிஃபைன் பண்ணி வெளியில் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியமான ரெஃபைனரி. ஓவரால் ரஷ்யாவோட பவர்ஃபுல் ரெஃபைனரிஸில் பார்த்தோன்னா இதுவும் அந்த லிஸ்ட்டில் டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு ரெஃபைனரி. அதில் 2 உக்ரைனோட ட்ரோன்கள் டைரக்ட் இம்பாக்டை கொடுத்துருக்கு. இதை நான் வந்து செய்திகளை மட்டுமே வச்சு சொல்லலை, அதுக்கான ஃபுட்டேஜ் இருக்குது. அந்த ஃபுட்டேஜ் இன்னைக்கு எடுக்கப்பட்டது தான். அதுவும் எப்படி சொல்லணும்னா, அத்தனை செக்யூரிட்டி லேயரையும் தாண்டி இந்த ட்ரோன்கள் இந்த மாஸ்கோட ரெஃபைனரி வரைக்கும் வரப்போ இது கிரெம்லினின் மீது தாக்குதல் நடத்துறதுக்கும் இல்லை ரஷ்யாவோட அதிபர் சம்மந்தப்பட்ட அந்த பகுதிகளில் தாக்குதல் நடத்துறதுக்கும் பெரிய ஒரு கேப் எல்லாம் இருக்காது. இதை உக்ரைனால் பண்ண முடியுதுன்னா அதையும் பண்ண முடியும். ஸோ ரஷ்யா அவங்களோட செக்யூரிட்டி இன்னும் டைட்டன் பண்ண வேண்டிய தேவையில் இருக்காங்க. இது மட்டும் கிடையாது, இன்னும் வந்து ஒரு 5 இடத்துல நினைக்கிறேன் ஹைரேஸ் பில்டிங்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கக்கூடிய பில்டிங்ஸ், அந்த கிரேன்ஸின் மீது உக்ரைனோட ட்ரோன்கள் தாக்குதல் நடத்திருக்கு. இதெல்லாம் வந்து இந்த யுத்தம் தொடங்கினதுக்கு அப்புறமா லைவாக ஃபுட்டேஜை கேப்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றும் பதிவாயிருக்கு. ரிட்டாலியேஷன் பண்ணுற விதத்தில் ரஷ்யாவும் தாக்க தொடங்கியிருக்காங்க. இப்போ உக்ரைன் என்ன மாதிரி இந்த தாக்குதல்களை ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, உக்ரைனோட முக்கியமான ரேடியோ ஸ்டேஷன்ஸை ரஷ்யா அடிச்சிட்டாங்க. இங்கே பாருங்க, ரஷ்யா வந்து உக்ரைனோட டிவி ஷோஸ் நடக்கக்கூடிய அந்த இடங்களை அடிக்கிறாங்க, பப்ளிக் பயன்படுத்தக்கூடிய அந்த இடங்களை அடிக்கிறாங்க. இதில் இன்னைக்கு உக்ரைன் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கதை என்னன்னா, கதை தான் அது, டிவி ஸ்டேஷனை அடிச்சிட்டாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஃபுட்டேஜை பார்க்குறப்ப மிகப்பெரிய அளவு டேமேஜ் அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கும். ஏன்பா, ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தையா ரஷ்யா இந்த மாதிரி அடிக்கிறாங்க, இந்த மாதிரி ரஷ்யா அடிக்கிறது சரியான்னு சொல்லி எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி வரும். ஆனால் அந்த ஃபுட்டேஜை பார்க்குறப்ப அதில் நிறைய ஓட்டைங்க இருக்கிறது தெரியுது. ஓட்டன்றது உக்ரைன் சொதப்பி இருக்கிறது தெரியுது. ஜஸ்ட் அந்த ஃபுட்டேஜை அனலைஸ் பண்ணி பாருங்க. சின்னதாக வந்து அதை கிராப் பண்ணி நான் காமிக்கிறேன், அந்த ஃபுட்டேஜை முன்னாடி ஓட விட்டு காமிக்கிறேன். இந்த பகுதியை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டெப்ரிஸ் இருக்குது. ஏதோ ஒரு பெரிய இடத்த ரஷ்யா அடிச்சிருக்காங்க போல, டிவி ஸ்டேஷன்லாம் அடிச்சிருக்காங்கன்னா இது வந்து போர்க்குற்ற விதிகள் அதில் கண்டிப்பாக வரக்கூடிய ஒன்று. ஆனால் தெளிவாக இந்த ஒரு ஃப்ரேமை பாருங்கள், இதை நல்லா பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தெரியுது? ஏதோ ஒரு ரேக் மாதிரி கீழே சரிஞ்சிருக்க மாதிரி தெரியுதா? ஆனால் அது ரேக் கிடையாது. உக்ரைன் அவங்களோட உள்நாட்டில் தயாரிக்கக்கூடிய FP1 ட்ரோன் மற்றும் FP2 இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ட்ரோன்களோட இறக்கை பகுதி. அப்படி அதனையும் உங்களுக்கு நம்பிக்கலைன்னா எக்ஸாக்டாக அந்த ட்ரோனோட இறக்கை பகுதி எப்படி இருக்குன்றதை இப்போ பாருங்கள். அதை அப்படியே அதை கூட நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று மேட்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும். டிவி ஸ்டேஷனில் ட்ரோன் ஸ்பேர்ஸ்க்கு என்ன வேலை? அப்போ அந்த டிவி ஸ்டேஷன் இல்லையா? டிவி ஸ்டேஷனே உங்களை ட்ரோன்களை வந்து தயாரிக்கிறதுக்கான அந்த ஆயுத தொழிற்சாலையாக மாற்றிருக்காங்களான்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி வரும். அப்படி இல்லையா, ரஷ்யா ட்ரோன் மேனுஃபேக்சரிங் சைட் அடிச்சதுக்கப்புறமா அதை உக்ரைன் இந்த மாதிரி கிளைம் பண்ணுறீங்களான்னு, இந்த மாதிரி ஏகப்பட்ட முரண்பாடான செய்திகள் உக்ரைன்லேருந்து வந்துட்டு இருக்கு. இதுலேயும் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரலன்னா இந்த ட்ரோனை பார்த்துக்கோங்க நல்லா, அந்த இறக்கை அமைப்பு அதோட ஒத்து போகுதுன்றதை காமிச்சிட்டேன். இது இன்னைக்கு உக்ரைன் ரஷ்யாவின் மீது நடத்திய அந்த தாக்குதல். எக்ஸாக்டா இதே கேட்டகரியில் இருக்கக்கூடிய ட்ரோன்கள் தான் ரஷ்யாக்குள்ள நுழைஞ்சு தாக்கியிருக்கு. அப்போ ரிட்டாலியேஷன் கொடுக்குறப்ப ரஷ்யா அந்த சைட் அடிக்கிறப்போ அது டிவி ஸ்டேஷனாக மாறிடுது. ஆனால் ஆக்சுவலாக அந்த இடத்துல ட்ரோன்களை தயாரிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் ப்ரோபகண்டா. இதுதான் உக்ரைனால ஒவ்வொரு இடத்துலையும் பண்ணப்பட்டு இருக்கு. அந்த தேவாலயத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாக சொல்லப்படுறது நேற்று பெரிய ஒரு விஷயமா பாச்சு. ஆனால் இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு ஃபுட்டேஜ் கூட அந்த சைட்ல இருந்து வெளியில் வரல. கிளியர் ஃபுட்டேஜ்ன்றது இன்னைக்கு காலையில் கிடச்சிருக்கணும், எவ்வளோ இம்பாக்ட் ஏற்பட்டிருக்கு, மிசைல் விழுந்திருக்கா என்னன்றதை. ஆனால் உக்ரைன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் எந்த ஒரு ஃபுட்டேஜ்க்கான ஆக்சஸ்ன்றதையும் கொடுக்கல. எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜும், அதாவது காலை நேரத்தில் அந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலிருந்து எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜ்ன்றதும் ஹெவி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டிருக்கு, எதுவுமே வெளியில் வரல. ஸோ இதுவும் உக்ரைன் சைடில் நடந்துட்டு இருக்கு. ஸோ G7 மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா உக்ரைனுக்கு பாசிட்டிவான பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அண்ட் இது ரஷ்யாவுக்கு வந்து ஒரு நல்ல சைன் கிடையாது. இந்த G7 மீட்டிங்கோட முடிவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் வந்து வெற்றியாளர் தான் விரும்புவார். ஜெலன்ஸ்கி வந்து இப்போ சமீபத்தில் வந்து பல்வேறு ஃபீல்டில் அந்த பேட்டில் கிரவுண்டில் முன்காலத்தில் வந்து நிறைய இடத்துல ஜெயிச்சிட்டு இருக்காங்க. ரஷ்யா பிடிச்ச இடங்களை திரும்ப கைப்பற்றிருக்காங்க. அதனால ஜெலன்ஸ்கிக்கு ஃபேவராக முடிவுகள் வரலான்ற மாதிரி செய்திகளை சொல்கிறாங்க. எனக்கு இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய ஒரு சந்தேகம் என்னன்னா, ரஷ்யா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1.5 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கும் அதிகமாக உக்ரைனோட இடத்த பிடிச்சி வச்சிருக்காங்க. இப்போ உக்ரைன் திரும்ப பிடிச்ச இடத்தோட எண்ணிக்கை பார்த்தோன்னா ஒரு 600 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு அதிகம். ஸோ இதை வந்து பர்சன்டேஜ் கணக்கில் பார்த்தா கூட 0.0000.1% அந்த கணக்கில் கூட வருமா என்னன்றது எனக்கு தெரியல. அதை விட ரொம்ப கம்மியாக வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ இந்த 600 ஸ்கொயர் கிலோமீட்டர் இவங்க பிடிச்சிருக்காங்க, அதனால இவங்களுக்கு அப்பர் ஹேண்ட் கிடைச்சிருக்குன்னா இந்த 1.5 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கும் அதிகமான பகுதியை உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் தேவைப்படும்? அப்போ அதுவும் ட்ரம்ப் அவர்களுக்கு பாசிட்டிவாக தெரியுமான்றது எனக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு கேள்வியாக தெரியுது. பேட்டில் ஃபீல்டில் அட்வான்டேஜ்ன்றது யார் கையில் கடைசியாக அந்த ட்ரம்ப் கார்டு இருக்குது, நான் இவ்வளோ இடத்த பிடிச்சி வச்சிருக்கேன், எனக்கு இதை பண்ணால் தான் நான் அதை கொடுப்பேன், இல்லை இதை மொத்த இது நான் வச்சுப்பேன்னு சொல்கிறப்போ அவங்களுக்காக தான் பெரிய ஒரு அப்பர் ஹேண்டாக இருக்கும். அப்படி அது ரஷ்யா கிட்ட இருக்கப்போ எப்படி இது உக்ரைனுக்கு ஃபேவராக மாறுன்றது எனக்கு தெரியல. அண்ட் ரியல் டைம் டேட்டான்றதும் உக்ரைனுக்கு கண்டிப்பாக சில இடங்களில் அட்வான்டேஜாக இருக்குது. அவங்க நிறைய இடத்துல வந்து கவுண்டர் அஃபென்சிவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது
ஆற்றோட மறுக்கரைக்கு இருக்கக்கூடிய பகுதியில் பெரிய ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. ஆனால் ஆப்போசிட் சைடில் அதை பற்றி யாரும் பெருசாக பேசுறதில்ல. ஸோ ஒருவேளை அதுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சது, வெறும் 600 ஸ்கொயர் கிலோமீட்டர் உக்ரைன் பிடிச்சது விக்டரியாக பார்க்கப்படுதுன்னா ரஷ்யாவோடது என்னவா பார்க்குறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தாராளமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸ் நிற்போம். அதுவும் இந்த விடுவது உங்கள் ஆர்கே.